ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தன் சத்யநாராயணர் திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் விஸ்வாமித்திர மகரிஷி திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் பாம்பாடி சித்தர் பெருமானார் திருவடிகளை போற்றி போற்றி. ஐயனே, இன்னைக்கு எனக்கு நீங்கள் கண்மூடா காட்சியாக கொடுத்தது அபிஷேகம் நடக்கும்போது சித்தன் வந்து கன்னிமூல கணபதிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பரந்தாமன் வந்து சங்கு சக்கரத்தோட இருக்க மாதிரி ஒரு காட்சி அந்த கணபதி முகத்தில் அப்படி ஒரு காட்சி கண்டு இன்னைக்கு. அதுபோக இல்லத்தில் கண்ட காட்சி ஆஞ்சநேய பெருமான் வந்து ஒரு சீடன் மேலே வந்து இருக்காருன்னா அவருக்கு நூல் தாங்கின சீடன் மாதிரி இருக்காரு. ஆனால் யாருன்னு முகம் தெரியல. ஆனால் முகம் வந்து ஆஞ்சநேய பெருமானாக இருக்காரு. காவி வேட்டி கட்டியிருக்காப்புல. ஆஞ்சநேயர் வந்து ஒரு சீடன் மேலே வந்திருக்காரு. முகம் வந்து ஆஞ்சநேய பெருமானே இருக்குது. நகை போட்டுக்காரு, கிரீடம் எல்லாம் வச்சுருக்காரு. வந்து இந்த இடத்துல விளையாடுறாரு. எல்லாரும் சீடுகளை தள்ளியிருங்க விளையாடுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. விளையாடுறாரு. விளையாடிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே சபைக்கு வேகமாக தாவி தாவி போய் சபைக்கு போகிறாரு. ஆசனத்தில் உட்கார சொல்கிறீங்க நீங்கள், அகத்திய பெருமானை உட்கார சொல்கிறாரு. நான் ஆசான் பக்கத்தில் உட்கார மாட்டேன், எனக்கு இவ்வளோ உயரத்தில் ஆசான் பக்கத்தில் சரிசமம் உட்கார மாட்டேன், எனக்கு சிறிய ஆசனம் தான் வேணும்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு சீடரை போய் எடுத்துற சொல்கிறீங்க. இல்லை நானே போய் எடுத்துறேன்னு சொல்லிட்டு அவரே வேகமாக ஓடி போய் அந்த காம்பவுண்டில் ஏறி குதிக்கிறார். உள்ள குதித்து அந்த பலகை ஒன்று ஆசனம் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆசனத்தை தூக்கிட்டு அப்படியே பெல்டி அடித்து வர்றாரு. அப்படி அங்கேருந்து அந்த ஆசனத்தை வச்சு அப்படி தலைகளை அடித்து இங்கே வர்றாரு. அப்படி ஒரு காட்சி வந்து இங்கே உட்கார்ற மாதிரி ஒரு காட்சி. சரி சரி. வீட்டில் கண்ட காட்சி அது. அந்த தவம் முடிச்சுட்டு முடிகிற டயத்தில் நான் கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போது ஒரு குரல், ஒரு பெண்ணோட குரல் மாதிரி கேட்டுச்சு. நானா நகற்றினால் நான் உன்னுள் வருவேன் அப்படின்னு ஒரு வாசகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு ஆண் வாய்ஸ் கேட்டுச்சு. இந்த காட்சியை கண்ணு. அதுபோக இன்னைக்கு நேற்று நித்திரை தவத்தில் கண்ட காட்சியை சொல்லணும். சொந்த ஒரு காரைக்குடியில் வந்து சத்சங்கம் திடீர்னு அது நீ அப்படியே சொன்ன. அது எப்படின்னா, நாளைக்கு சத்சங்கம்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே காரைக்குடியில் இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள்ல இருந்து அகத்தியமே எல்லாருமே இருக்க மாதிரி இருக்குது நோட்டீஸ்லையும். ஆனால் எந்த மண்டபம் என்னன்னு புக் பண்ண இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே நீங்கள் சத்சங்கம் போட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மரம் இதாக இருந்தால், மர நிழலாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே சத்சங்கம் போட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஒரு காட்சி நேற்று இரவு நித்திரை காட்சி எனக்கு கொடுத்தீங்க. இதை உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீஷாய நமக. சரி, அகத்தி பெருமான்ட்ட கேட்போம். அதுக்கு இடம் தெரியலையா? இவ்வளவு நாள் நீ பயணப்பட்டிருக்க, ஆஞ்சநேயர் செஞ்ச விஷயங்கள்ல விட வந்து அப்பட்டமா தெரியுது. அகத்தி பெருமான் சொல்லுவாரு. இருந்தாலும் அதற்குள்ள விட சபை சீடருங்கத முறையில உனக்கு தெரிஞ்சா, ஏன்னா நீ இங்க கத்துக்கிட்ட விஷயமும் எங்களுக்கு மெயின். இத்தனை காட்சிகள் பார்த்துருக்க, இவ்வளவான சொற்பொழிவுகள் அகத்திய பெருமானோட அருளுரை கேட்டிருக்க. இதற்குண்டான காட்சிகள் சின்ன பிள்ளைகளோட கண்டுபிடிச்சிரும். உனக்கு தெரியலையா? இல்லப்பா, சொல்லணும், உங்களை சொல்லணுங்கிறக்கான புரியுதுப்பா. எனக்கு புரியுதா? புரியுதுப்பா. எனக்கு உங்களை சொல்லணும், உங்களை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அகத்திய பெருமானும் உங்களை சரி சரி சரி. ஏன்னா எளிமையா அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிட்டாரு. அப்போ அகத்திய பெருமான்ட்ட கேட்டுக்கிடுவோம். அகத்திய பெருமான் திருவாயிலிருந்து. உயர் பெருமகா இறை சூட்சமங்கள் நடந்தேறுகின்ற சபைதனில் உரைத்தான் கன்னிமூல ஆணைமுகன் வடிவில் அபிடேக நிகழ்வு நிகழ்கின்ற பொழுது பரந்தாமனுடைய தோற்றம் தெரிந்ததென்று சங்கு சக்கரதாரியாய் நின்று அபிடேகத்தினை பெற்ற அந்நிலை மற்ற தலங்களுக்கும் பிரபஞ்ச மகாசபைக்கும் இருக்கக்கூடிய சூட்சம வேறுபாடுகள் எதுவெனில் அதுவே கிரிய நிலைகள். அது வருவோர்கள் வந்த அமர்வோர்கள் அவரவர்களுடைய கண் கவர் நிலைகளாக அபிடேக நிகழ்வுகளை காண வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரிய நிலைகளை சபைதனில் உள்நிகழ்வென்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. கன்னிமூல ஆணைமுகன் கூறினான், என் நாமம் தேவையில்லை, என் நாமமும் உள்ளடக்கிய அகத்திய நாமம் மட்டும் உரைத்தாலே அது செலுவை என்று உரைத்தான் கன்னிமூல ஆணைமுகன். அகத்தியனுக்குள் அத்துணை நிலைகளும் உள்ளடக்கிய பெருமகா பேராற்றல் கொண்ட நிலைதனை பெற்ற சபைதான் பிரபஞ்சமகா அகத்திய வாழை சித்த சபை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய. அவ் அகத்தியனாய் வாழும் குருவை ஏற்கின்ற பொழுது அவன்தான் பரந்தாமனாக மகாவிஷ்ணுவினுடைய உருவமாக, அவதார நிலைகளின் உருவமாக, கன்னிமூல ஆணைமுகனின் வடிவமாக, சிவத்தின் உருவமாக, அருவமாகவும்
அபிடேக நிகழ்வுகளில் காட்சியளிப்பான் நாராயண கோலம் கொண்டென்றும் கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. குருவருள் இல்லையே திருவருள் இல்லை என்கின்ற கூற்று ஒருவன் வாழும் குருவாக ஒருவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்குள் ஓடும் தாரக மந்திரம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தாரக மந்திரத்தின் அடிப்படையில் அனைத்தையும் குருவின் திருவடியில் தாரை வார்த்து அமர்ந்திருந்த ஒருவனுக்கு எத்துணை ஆற்றல் பெற்ற இறை கணங்களை கண்ட பொழுதும் அவ்விறை கணங்களின் தோற்றமெல்லாம் குருவினுடைய தோற்றமாகத்தான் தெரியும் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அக்கணங்களினுடைய அருள் வடிவாய் அமர்ந்திருக்கும் வாழும் குரு அமர்ந்திருக்கும் சிம்மாசனம் இறை அமர்ந்த சிம்மாசனமே என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அச்சிம்மாசனத்தில் தான் நீ உரைத்தான் சித்தன் உரைத்தான் எளிய நிலையில் ஆஞ்சநேயன் வடிவம் கொண்டு உனக்கு உணர்த்தினான் என்று அத்துணை வடிவங்களையும் தாங்கிய இறை ஆற்றலை ஓர் ஆற்றல் வளம் வந்து வணங்கி அவனோடு அமர தயங்கி அவன் ஒரு இருக்கை பெற்று எதிரில் அமர்கின்றவாறு கண்ட சூட்சமம் அவனுக்குள் வந்து அவ்வனிடத்தில் அமர்கின்ற அற்புத சூட்சமும் நடந்தேறிய நிகழ்வென்ற அகத்தில் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவன்தான் இவன்தான் அவன் என்கின்ற சூட்சமத்தை உனக்குள் உணர்த்தி இருக்கின்றார்கள். எது அத்தகைய நிலை? ஏனெனில் எதிரில் நிற்கின்ற உன்னுடைய தொடர்பாளனுக்கு நீர் உரைக்க வேண்டும் என்பதற்காக உன் சிந்தைக்கு உரைக்கின்றவாறு காட்டப்பட்ட காட்சி என்ற அகத்தியம் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சபை பற்றிய நெறிமுறை அறநெறி முறைகளை எல்லாம் ஒழுங்கே கடைபிடித்து ஒடுங்கே நிலைதனிலே வலம் வர வேண்டும் என்பதற்காக சீடர்களுக்கு காட்டப்படுகின்ற அற்புதமான காட்சிகள் அதுவென்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சூட்சமத்தில் அவனுடைய காட்சி வருகின்ற பொழுது இறையுடைய காட்சி வருகின்ற பொழுது இரண்டையும் வேறு வேறாக பிரித்து காணாது அனைத்தும் வாழும் குருவினுடைய அற்புதமான காட்சி நிலையே என்று சரண் அடைகின்றவனுக்கு எத்துணை காட்சிகள் இறை வடிவில் தென்பட்டாலும் ஒரு திருவடி மட்டுமே அவன் சிந்தையில் இருக்கும் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவை அனைத்தும் அவன் திருவடிக்குள் அத்துணை திருவடியும் சமர்ப்பணம் என்கின்ற நிலைதனை எடுத்துக்காட்டு நிகழ்வாக நீ கண்டாய் என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்டு ஆதிரை சூட்சம நூல் தாங்கிய சீடர்களின் வடிவங்களை தாங்கி இருக்கக்கூடிய இறை வடிவங்களாக வலம் வருகின்ற அத்துணை உருவங்களும் வாழும் குருவினுடைய அனுக்கிரக ஆற்றலின் மூலமாக பெறுகின்ற வடிவங்களே என்ற அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கிறேன். ஓம் அகதீசாய நமக. உன்னுடைய தலமதில் அற்புதமாக இறை சச்சங்க பெருவிழா நாளை நடைபெறுகின்றது. இன்று அதற்குரிய காரணகாரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற வேண்டுமே, என்ன செய்வது என்று நீர் உரைக்கின்ற பொழுது ஒரு விருட்சத்தின் நிழலில் சச்சங்கம் நிகழ்த்துவோம் என்று உரைக்கின்றானே, அதன் சூட்சமம் என்னவெனில் எத்துணை படாடோப ஆடம்பர நிலை கொண்ட பெரிய பெரிய மண்டபங்களில் நடைபெறுகின்ற சச்சங்கமும் ஒரே ஆற்றல் கொண்ட இறைகணங்களின் தரிசனத்தின் மூலமாக வாழும் குரு அமர்ந்துதான் ஒரு விருட்சத்தின் கீழ் அமர்ந்தாலும் சித்தனுக்குள் இறைகணங்கள் அவ்விருட்சத்தின் வடிவத்தில் வந்து அமர்வது என்பது உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றான். எளிமை எங்கு இருக்கின்றதோ அங்கு வலிமையான இறைகணங்கள் சென்று வாழ்த்தி நிற்கும் என்பதற்கு கொங்கு மண்டல கிளைச்சபை சச்சங்க பெருவிழாக்கள் ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றான். அதுபோன்று எங்கு அமர்ந்த பொழுதும் சித்தன் அமரும் தலம் தடம் திரு கைலாய தலமாக மாறி நிற்கின்ற பொழுது அத்துணை கணங்களும் வந்து ஆற்றுகின்ற சச்சங்க பெருவிழாவாக நிகழ்த்தும் வேளையில் அடுத்த மணி தியால நிலையதில் உன்னுடைய தளத்தில் சச்சங்கம் நிகழ்த்த வேண்டுமோ, சூட்சமத்தில் அவனும் சீடர்கள் எல்லாம் அங்கு அமர்ந்திருப்பீர்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றான். அத்தகைய சூட்சமம் பெற்ற சபைதான் இச்சபை என்று அகத்தியன் வாழ்த்தி இல்லங்களிலும் சிவசபைகளிலும் நடக்கின்ற அற்புத தவ காலங்களில் பெறுகின்ற காட்சி, கண் மூடா காலங்களிலும் பெறுகின்ற அற்புதமான காட்சிகள் யாவும் அவரவர்கள் இறை ஞான சபையில் தன்னை உயர்த்தி கொள்வதற்குரிய அற்புத நிலை, இறை ஞான சபையில் தன்னை உயர்த்தி கொள்கின்ற நிலையெனில் சூட்சமத்தில் இறைவனின் திருவடியை குருவின் திருவடியை இறுக பற்ற செய்கின்ற ஆற்றல் பெற்ற காட்சிகளே என்ற அகத்தியன் வாழ்த்து கூறி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. வேற யாரும் கேட்க போறீங்களா?